அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகங்களே கிடையாது, அது ஒரு நிழல் அப்படிங்கிறது அறிவியலாளர்களும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாலும் சொல்லப்படுகிறது. உண்மையில் அது ஆமா இல்லையா அப்படின்றால் ஆம். ராகு கேதுக்கள் அப்படின்றது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையாது, அது ஒரு நீழல், பூமி சந்திரனுடைய நீழல். அந்த நீழல் கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யும்? சாயா கிரகங்கள் என்று பெயர். சாயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நீழல் என்றுதான் தமிழில் பொருள். அப்ப அந்த நீழல் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆம், கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதன் இளைப்பாறினால் அவன் களைப்பு தீரும். அதுவே ஒரு மரத்தின் நிழலின் அடியில் ஒரு செடி இருந்தால் அது சரியான வளர்ச்சியை பெறாது. ஒரே நிழல் ஒருவருக்கு இளைப்பாறுதலும் ஒருவருக்கு வளர்ச்சியின்மையும் தருகிறது. அதுபோல்தான் இந்த ராகு கேதுக்கள் என்ற அந்த நிழல் கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு நல்வாழ்வையும் ஒரு சிலருக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறார். இப்போது இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்களை செய்ய போகிறார் என்பதை தான் பார்க்க போகிறோம். இப்ப உங்க ராசியை நம்ம பார்க்க போறோம். மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்னு. மேசம் இயல்பாகவே காலபுருஷ தத்துவனுக்கு முதல் ராசி, நெருப்பு கிரகத்தை அதிபதியாக கொண்ட ராசி. செவ்வாய் மிக கொடூரமான நெருப்புத்தன்மை உடையது. அந்த நெருப்புத்தன்மையுடைய அந்த ராசிக்கு இந்த பாம்பு கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்ய போகிறாங்க? இந்த மேச ராசிக்காரங்க எதையுமே வைராக்கியமாக எடுத்த காரியத்தை செஞ்சே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு செயல்படக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த ராகு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கும், கேது பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கும் வர போறாங்க. இதில் ஒன்று நல்லது ஒன்று தீயது, இது ரெண்டு விஷயங்களையும் தான் செய்ய போறாங்க. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி ராகு கேதுக்கள் ரெண்டு கிரகங்களுமே ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த டைம் நல்ல இடத்துல இருப்பாங்க. மீதி எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒருவர் சாதகமாகவும் ஒருவர் பாதகமாகவும் தான் இருக்க போறாங்க. அதுல மேச ராசிக்காரங்களுக்கு ராகு சாதகமான இடத்துலையும் கேது பகவான் கொஞ்சம் பாதகமான இடத்துக்கு தான் வர போறாங்க. இல்ல ராகு 11ல இருந்து என்ன செய்வார்? 11ல் ராகு இருந்தால் வெற்றியை தருவார், வழக்கு விஜயங்கள் ஏற்படுத்தி தருவார், காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார். அங்கே சனியால் ஏற்படக்கூடிய பெரும் துன்பங்களை இந்த ராகு பகவான் குறைப்பார். ஆல்ரெடி இந்த ராகு பகவான் போகக்கூடிய இந்த கும்ப ராசிக்கு குருவினுடைய பார்வை வேற கிடைக்கின்றது. அதனால ராகு 11ல இருந்து மிகச் சிறப்பான வாழ்க்கைகளை தரப்போறாங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், ரொம்ப நாளா சொத்து வழக்கு பதியாம இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல பதிவு ஏற்படுதல், மரியாதை குறைவாக நடத்தி ஒரு இடத்துல வெளியேற்றப்பட்டவங்களுக்கு ஒரு மரியாதை தரக்கூடிய, அங்கீகாரம் செய்யக்கூடிய விஷயங்களை இந்த ராகு பகவான் செய்ய போறாங்க. சரி, கேது என்ன செய்வார்? கேது 6ஆம் இடத்தில் ரணருண ரோகஸ்தானமான 6ஆம் இடம் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசியில கேது பகவான் உட்கார்ந்துருக்காங்க. இந்த சிம்ம கேது அவ்வளவு ஒன்றும் சிறப்பானது கிடையாது. அரசாங்க சம்பந்தமான வழக்கு, அரசாங்க சம்பந்தமான பிரச்சனை, தகப்பனார் உடல் ஆரோக்கியம், பாட்டனார் உடல் ஆரோக்கிய குறைபாடு, இந்த மாதிரியான தொந்தரவு தொல்லை விஷயங்களை அந்த கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்து செய்வாங்க. கேது யோகக்காரகன், மோட்சத்தை தரக்கூடிய கிரகம். அப்ப நம்ம வீட்டில் வயது முதிர்ந்த முதியோர்கள் இருந்தால் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னும் மோசமாக அடைவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. அப்ப வயது முதிர்ந்த பெரியோர்கள் இருக்கிற வீட்டில் இருக்கவங்க கவனமா பார்த்துக்கணும். குழந்தை செல்வங்கள் 5ஆம் இடத்தில் கேது, குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். குழந்தைகளுடைய செயல்பாடு விஷயங்களை கட்டாயம் கண்காணிக்கணும். மேசராசி பெற்றோர்கள் குழந்தைகளை பத்தி கண்டுக்காம இருந்தா கட்டாயம் தொந்தரவு துன்பங்களை தான் இந்த ராகு கேது பயிற்சி செய்யும். அடுத்த வருடம் 2026 அக்டோபர் வரைக்குமே ராகு பகவான்
கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் தான் பயணம் செய்ய போறாங்க. அதனால ராகு வெற்றியை தரும் பொழுது கேது ஒரு சிக்கலை இழுத்து வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால மிக கவனமாக குழந்தைகள் மீது பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். தனி பெற்றோர்களுக்கு அல்லது தன்னுடைய பாட்டனார் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணும். இந்த 2 விஷயங்களையும் நீங்க பார்த்துக்கிட்டாலே இந்த ராகு கேது பயிற்சியை நீங்க ஈஸியா கடந்துடலாம். உங்க ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் 7.5 வரல. அதனால நீங்க அது பத்தி கொஞ்சம் குழப்பிக்கிட்டு பயப்பட்டு இருக்க வேண்டியது இல்லை. குரு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க, வெற்றி தரக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. அப்ப குரு சாதகமான இடத்துலையும் ராகு சாதகமான இடத்துலையும் தான் இருக்கிறாங்க. இந்த கேது மட்டும்தான் கொஞ்சம் பாதகமான இடத்துக்கு வர்றாரு. அந்த கேது பகவானுக்கு கட்டாயம் நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற கேது ஸ்தலம் போய் யமகண்ட வேளையில் இந்த கேது பகவானை வழிபாடு செய்தால் உங்களுக்கு போதுமானது. நற்பல நல்ல விஷயங்களை இந்த கேது பகவான் வாரி வழங்குவார். மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகச் சிறப்பான ராஜயோக வாழ்க்கை விஷயங்களை தரும். கேதுவினுடைய சாரமான அந்த அசுபதி மிகச்சிறப்பான ராஜயோக வாழ்க்கை அவசியம் ஏற்படுத்தும். பரணி சுமாரான விஷயங்களை செய்யும். வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்கவங்கள வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். திருமண யோகம் வேண்டி காத்திருக்கவங்களுக்கு திருமணம் சார்ந்த வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான வழக்கு போன்ற விஷயங்களில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியது கிடையாது அப்படிங்கிறதான் பொதுவான விஷயங்கள். ராகு கேதுக்கள் கிரகண தோஷத்தில் நம்முடைய சொந்த ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை இந்த ராகு கேதுக்கள் கிராஸ் செய்தால் மட்டும்தான் தொல்லைகளை தரும். அப்போ உங்க ராசிக்கு இன்னும் ராகு கேது வரல, ராசியை விட்டெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுக்கு மேல் ஆயிட்டது. அதனால நம்ம ராசிக்கு ராகுவால் பெரிய துன்பம் வந்துருமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியது கிடையாது. தைரியமாகவே நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. இந்த ராசிக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் எல்லாமே உங்களுக்கு ஒரு பொது பலன் மட்டும்தான். உங்க சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுதிகள் நடந்தால் தீய விஷயங்கள் குறையும். உங்க சொந்த ஜாதகத்தை கட்டாயம் பார்த்து கொள்ளுங்கள். அதில் நடக்கக்கூடிய சுப தசா சுப யோகங்கள் நடந்தால் நற்செயல்கள் தரும். ராகு தசையோ கேது தசையோ நடந்தால் கொஞ்சம் அதிகமான கவனம் தேவை.